MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பொதுவாக விருச்சிக ராசி பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது யாருமா சொன்னது அப்படின்னு நான் கேட்பேன். இல்லைங்க, பொதுவாக சொல்லுவாங்க. எங்கள் குடும்பத்திலேயே நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. சொல்லுவாங்க, என்னம்மா சொல்லுவாங்க அப்படின்னா, கால புருஷனுக்கு 8வது ராசி. பொதுவாக விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா லக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களேங்க. விருச்சிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றம் இல்லாத விருச்சிகமே கிடையாது, கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது. எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. இது எங்கள் அப்பா என்னை கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா என்னை கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பெருசாக வராது. எனக்கு ஒரு பிரச்சனையை நானே டீல் பண்ணுறேன், நான் ரொம்ப சூப்பராக டீல் பண்ண கற்றுக்குவேன் அப்படின்றது தான் அர்த்தம். ரொம்ப நம்பி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும். எனக்கு விருச்சிக ராசி பெண்கள் வந்து பாருங்கள், எங்கள் அப்பா போல எனக்கு பாசமாக இருக்கணும் என் கணவர் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்காது. பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறது, கத்துறது, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு என்கிட்டவே கோவம் வந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய விருச்சிகத்துக்கு அவங்க ஆகிற கோவத்துக்கும் டென்ஷனுக்கும் இந்த கண் இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்ணில் இருக்க சின்ன குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ் வந்து ரப்சர் ஆகிடும். விருச்சிகம் அப்படின்னாலே முருகப்பெருமான் காலை பிடிச்சிடுங்க. உங்கள் சுயஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, செவ்வாய் கெட்டு போய் இருந்தாலும் சரி, முருகன் வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கும் மேலே ரொம்ப இன்டெப்த்தாக ப்ரெசைஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சுயஜாதகம் பார்க்கணும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி பெண்கள். விருச்சிக ராசி பெண்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னென்ன. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, விருச்சிக ராசி பெண்களை கல்யாணம் பண்ணணுமா யோசிக்கணும். இது நிறைய தாய்மார்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன்களை பெற்ற தாய்மார்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது கம்பேட்டபிலிட்டி பார்க்க வருவாங்க பார்த்தீங்களா, பொருத்தம் பார்க்க வரும்போது ஒரு பிள்ளை வந்து நல்லா பொருந்தி வருது, நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த பிள்ளை நல்லா பொருந்தி வருது, கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு. இதுலேயும் எனக்கு சந்தேகம். நான் இன்னும் ஒரு முறை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே 3-4 முறை வெரிஃபை பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இருந்தாலும் திருப்பியும் உங்ககிட்ட வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு விருச்சிகமாக இருக்கும். இவங்களோட ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொண்ணு விருச்சிகமாக இருக்கு மேடம். பொதுவாக விருச்சிக ராசி பொண்ணை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது யாருமா சொன்னது அப்படின்னு நான் கேட்பேன். இல்லைங்க, பொதுவாக சொல்லுவாங்க. எங்கள் குடும்பத்திலேயே நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. சொல்லுவாங்க, என்னம்மா சொல்லுவாங்க அப்படின்னா, கால புருஷனுக்கு 8வது ராசி. பொதுவாக விருச்சிக ராசி வந்து பார்த்தீங்கன்னா லக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களேங்க அப்படிம்பாங்க. இது யார் சொன்னதுன்னா, அதான் எங்கள் குடும்பத்திலேயே ஜோதிடர்கள் இருக்காங்க அப்படிம்பாங்க. ஆனால் அது உண்மை வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்களா சொல்லுவாங்க. இன் ஜென்ரல் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கால புருஷனுக்கு 8வது வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய வீடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது விருச்சிகத்துக்கு இருக்கும். ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கம், ஆசைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிலேடா எந்த ஒரு விஷயம் நடக்கிறது, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசினா அது விருச்சிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையா? இப்போ அந்த அம்மா சொல்றது, இந்த மாதிரி ஒரு அம்மாக்கள் இல்லை பல அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னா ஒரு விதத்துல உண்மைங்க. எந்த விதத்துல உண்மை? இப்போ ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, கால புருஷனுக்கு 8ஆம் பாவம். அப்போ கஷ்டப்படுறதுக்குனே ஒரு ராசினா அது விருச்சிகம். விருச்சிகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாற்றம் இல்லாத விருச்சிகமே கிடையாது, கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது. இதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதெல்லாமே உண்மைதான், ஆனா இதெல்லாமே ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிராமங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. பொதுவாக வந்து இப்ப நம்ம எல்லாம் வந்து என்ன பண்றோம், சிட்டில இருக்கோம், ஸ்விம்மிங் பூல்ல அழகா ஒரு டயர் மாட்டி குழந்தைங்களுக்கு அப்படியே ரொம்ப கம்ஃபர்ட்டா நீச்சல் கத்து கொடுக்குறோம். ஆனா கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரக்கா காஞ்சது, அந்த சொரக்கா இதுன்னு சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியல, அந்த சொரக்கா காஞ்சதை என்ன பண்ணுவாங்க, முதுகுல கட்டி அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசங்க, ஆம்பளை பசங்க கிட்ட நிறைய பார்க்க முடியும், பொம்பளை பசங்க கிட்டயும் பார்க்க முடியும். என்னன்னா பயந்து பயந்து அந்த கணத்தை எக்கி 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 பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி இருந்து நேரா ஒருத்தவங்க கிணத்துல பிடிச்சி நேரா தள்ளி விட்டுருவாங்க. அந்த பிள்ளை வந்து பாருங்க கிணத்துக்குள்ள விழும். அந்த பையனே கூட வச்சுக்கோங்க, அந்த பையன் கிணத்துக்குள்ள விழுவான். ஃபர்ஸ்ட் பயந்து மூச்சு திணறி தடுமாறுவான். அதுக்கப்புறம் கையை காலை ஓதன்னு சொல்லுவாங்க. கை காலை வச்சு ஸ்விம்மிங் அழகா கத்துக்குவோம். நம்ம ஸ்விம்மிங் பூல்ல வந்து பாருங்க ஒரு வாரம் 10 நாள் கொஞ்சம் மந்த புத்தி குழந்தைங்களா இருக்கு, இல்ல நம்ம மந்த புத்தி பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா 1 மாசம் கத்துக்கிறோம் சூப்பரா ஸ்விம் பண்ண அப்படின்னா, அந்த குழந்தை ஒரே வாரத்துல கத்துக்கும், சூப்பரா ஸ்விம் பண்ண கத்துக்கும். காரணம் என்ன? அவங்களுக்கு சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, இது எங்கள் அப்பா என்னை கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா என்னை கையை பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு பெருசாக வராது. எனக்கு ஒரு பிரச்சனையை நானே டீல் பண்ணுறேன், நான் ரொம்ப சூப்பராக டீல் பண்ண கற்றுக்குவேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொல்லி கொடுக்குற பாடமும் கட்டி கொடுக்குற சோறும் ரொம்ப நாள் வராது. உனக்கே இருக்கணும், நீயே சாதிக்கணும்னு நினைக்கணும். பூனையை எடுத்து எடுத்து எலி புடின்னா பூனை எலியா பிடிக்கும்? எதையுமே பிடிக்காது.
அப்போ பூனைக்கு பசி எடுக்கணும், ஓடி போய் எங்கே இருக்க எலியினாலும் பிடிச்சி தின்னும். அந்த கதை தான் விருச்சிகத்தினோட கதை. என்ன சொல்ல வரீங்க? கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகமே இல்லை. அது விருச்சிகத்துக்கு நல்லது. ஏமாற்றம் இல்லாத விருச்சிகமே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாறுறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ அடி வாங்குறியோ, எவ்வளோக்கு எவ்வளோ துரோகத்தை சந்திக்கிறியோ, அவ்வளோக்கு அவ்வளோ பெரிய ஆளை ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி, ஒரு ஃபயர் உனக்குள்ள வந்து நீ பெரிய ஆள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ நோய் வாய்ப்பற்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த் கான்ஷியஸாக வருவேன். பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண, ஒரு டயட்டீஷியன் ஃபோக்கஸ் பண்ண முடியாத நீ ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி இல்லாதுன்னு சொல்லுவாங்களே, அது உண்மை கிடையாது. விருச்சிகம் கஷ்டப்படும், ஆனால் பெரிய ஆளாயிடும் கண்டிப்பாக லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க சொல்கிறது அதுதான் நான் சொன்னேன். ஒரு விதத்தில் உண்மை, ஒரு விதத்தில் பொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விருச்சிகம் லவ் பண்ணுமா? கண்டிப்பாக லவ் பண்ணும். ஏமாற்றத்தையும் சந்திக்கும். புரியுதுங்களா? லவ் பண்ணி ஏமாத்தலாம் கல்யாணம் பண்ணிக்கும். கல்யாணம் பண்ண பின்னாடி ஏமாற்றத்தை சந்திக்கும். ரொம்ப நம்பி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும். எனக்கு விருச்சிக ராசி பெண்கள் வந்து பாருங்க, எங்கள் அப்பா போல எனக்கு பாசமாக இருக்கணும் என் கணவர் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்காது. புரியுதுங்களா? எங்கள் அம்மா விட அதிக பாசமாக இருக்கணும் என் மாமியார் நினைப்பாங்க. அதுவும் கிடைக்காது. இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயமா? கிடைக்காது இல்லைங்களா? என் நாத்தனார், என் மச்சனை எல்லாரும் பாசமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தூய்மையான அன்பு எதிர்பார்ப்பாங்க. தூய்மையான அன்பு விருச்சிகத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ என்னதான் விருச்சிகத்துக்கு கிடைக்கும்? சாதனை அப்படின்றது விருச்சிகம் செய்யும். சாதிக்கணும் அப்படின்னு விருச்சிகம் நினைக்கும் ஒரு காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் நினைக்கிறது அப்படின்றது 20 வயசுல நினைச்சாலும் ஓகே செய்யும். அதுதான் விருச்சிகத்துக்கு இன்பில்ட்டாவே அந்த எனர்ஜி உண்டு. ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சீக்கிரமாகவே நினச்சி நல்லா வந்து சாதிங்களேன் இல்லைங்களா? கோபுரத்தில் கலசமாக போய் உட்காரக்கூடிய திறமை அப்படின்றது விருச்சிகத்துக்கு உண்டு. ஃபீனிக்ஸ் பறவைகள் விருச்சிகம். ஃபீனிக்ஸ் பறவைகளை பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதாவது சூரியன் மேலே ரொம்ப காதல் கொள்ளுமா. சூரியன் கிட்ட போகுமா, நெருப்பு தாங்க முடியாமல் மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆகிடுமா. சாம்பல்ல இருந்து திருப்பி உயிர் தெழும். சாம்பல்ல இருந்து கூட உயிர் தெழக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது விருச்சிகத்துக்கு உண்டு. அப்போ நம்மளோட வாழ்க்கையினோட நம்ம என்ன ஒரு சார்ட், என்ன ஒரு டயக்ராம்னோட நம்ம பிறந்திருக்கோம், நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதி என்ன, அதை விருச்சிகம் தெரிஞ்சுக்கணும். இமோஷனல் இம்பேலன்ஸ் கொஞ்சம் உண்டு, அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். பொதுவாக வந்து பாருங்கள், நிறைய விருச்சிகத்துக்கு அம்மா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. எங்கேயோ அக்கேஷனலாக உண்டு, அந்த எக்ஸப்ஷன்ஸை விட்டுடலாம். அம்மா பெருசாக சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி பார்த்தா என் குழந்தைய விருச்சிகம் தான், நான் வந்து ஃபுல் சப்போர்ட். அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைப்பேன். பட் பியாண்ட் தட் அவனே விருச்சிகம் தான். அப்போ அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இன் ஜென்ரல் விருச்சிகத்துக்கு அம்மா சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது இது. இப்போ என் குழந்தை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலே ருணரோக சத்ருஸ்தானத்தில் தான் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி இல்லைங்களா? ஸோ சந்திரன் வந்து ஆப்வியஸ்லி நல்லா இருக்க மாட்டாங்க. பட் பியாண்ட் தட் வந்து பாருங்கள், நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப ஐடியல் மதர் என் குழந்தைக்கு. என் குழந்தைய பற்றி கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லும், எங்கள் அம்மா கிணத்துக்குள்ளே விழுந்துருன்னு சொன்னால் நான் விழுந்துருவேன், ஏன்னா அதில் ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னும். இந்த மாதிரி விருச்சிகத்துக்கு அம்மாக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. என்டையர்லி விருச்சிகத்துக்கு அம்மா வந்து சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு எக்ஸப்ஷன் நானே. பட் பியாண்ட் தட் சொல்கிறேன், பெரும்பாலும் அந்த மாதிரி உண்டு. அப்போ அதே மாதிரி பாருங்கள், இவங்களுக்கு சந்திரன் நீச்சம் அப்படின்றதுனால மென்டலி கொஞ்சம் இமோஷனல் இருப்பாங்க. ஒரு விதத்தில் இவங்களுக்கு சந்திரன் நீச்சம் அடையிறது அப்படின்றது நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இந்த இமோஷ்னலி ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இமோஷ்னலி நான் வந்து ரொம்ப சட்டுன்னு எல்லாத்தையும் என் மனசளவில் வந்து எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா விருச்சிகத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வந்து பாருங்கள், லவ் பண்ணுவாங்களா? லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி லவ் பண்ணுறது விருச்சிகத்தையே லவ் பண்ணால் கூட இவங்களுக்கு ஒத்து வரதில்லை. லவ் பண்ணுறது மிதுனத்தை லவ் பண்ணுறாங்களா? சுத்தமாக ஒத்து வரதில்லை. சரி, அதுக்கும் மேலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரும் வச்சுக்கோங்க, ஒத்த ராசிங்க, ஒத்து போகுமா? ஒத்து போகிறதில்ல நான் பார்த்த வரைக்கும். எங்கள் மாமியார் மிதுனவங்க சாலிடாக ஒத்து போகிறதில்ல. வீட்டில் இப்போ மாமியார் மிதுனமாக இருந்தாலும் சரி, இல்லை மாமனார் மிதுனமாக இருந்தாலும் சரி, நாத்தனார் ஓரவத்தி யார் மிதுனமாக இருந்தாலும் இவங்களுக்கு ட்ராப்பே அவங்க பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க அப்படி கிடையாதுங்க. அதாவது என்னென்னா, இந்த ராசிக்கும் ஒத்து வர்றதில்லை. எலிக்கும் பூனைக்கும் ஒத்து வராது, நாய்க்கும் பூனைக்கும் ஒத்து வராது, பாம்புக்கும் தவக்கலைக்கும் ஒத்து வராது. அது வந்து அதனோட குத்தமா? பாம்பு நல்லது தவக்கலை கெட்டதா, இல்லை தவக்கலை நல்லது பாம்பு கெட்டதா? நாட் லைக் தட். அதனோட ஒரு டிசைனே அப்படி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிகளோட ஒரு டிசைனே என்ன அப்படின்னா, இந்த ராசிக்கு இந்த ராசி ஒத்து வராது அப்படின்றது. அப்போ இவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கலாம், நாத்தனார் மிதுனம். அவள் என்ன பண்ணுவா? இவ வந்து இந்த விருச்சிக ராசி பெண் வந்து ரொம்ப வந்து திறமை இருக்கும், ஆளுமை இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். அதுக்கும் மேலே ராகு கேது உச்சமடையக்கூடிய ராசி விருச்சிகம். அப்போ இன்பில்ட்டாகவே நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். அவங்க சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பயந்து செய்கிறதே இவங்க ரொம்ப சாதாரணமாக செய்வாங்க. ராகுவும் கேதுவும் உச்சம் அப்படின் போது நல்ல தெளிவு, ஞானம் அப்படின்றது இருக்கும். குழம்புவாங்க, இதுவும் உண்டு. அதே மாதிரி பாருங்கள், நிறைய ஒரு முக்கியமான விஷயம்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமாக எடுப்பாங்க. தைரியம், எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயத்தை இவங்க ரொம்ப சாதாரணமாக அசால்ட்டாக செய்வாங்க. இது எனக்கு பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்ற மாதிரி செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாத்தனார் வந்து மிதுனம்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு இவளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் சுத்தமாக பிடிக்காது. அப்போ என்ன பண்ணுவா? அம்மா கிட்ட போய் கச்சா முச்சான்னு ஏதேதோ சொல்லி இவளை போட்டு கொடுத்துட்டா அப்படின்னா
அவங்க மாமியார் வந்து இவங்க கூட அவங்க மாமியார் வேற ராசி கூட வச்சுக்கோங்க, ஏமா இப்படி செய்றீங்கன்னு சாதாரணமாக கேட்டு இல்லை சண்டை வரைக்கும் போகுது அப்படின்னா இவங்க பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆர்கியூமெண்டல் நேச்சர், கோவம் அப்படின்றது ஜாஸ்தி வரும். சட்டுன்னு கோவப்படுறது, பட்டுன்னு டென்ஷன் ஆகுறது, இரிட்டேட் ஆகுறது, பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறது, கத்துறது, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு இன்பில்ட்டாகவே உண்டு. கோவம் வந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தப்பு கிடையாது. அவங்க மேலே யாரும் தேவையில்லாமல் பழி போடக்கூடாது. பழி போட்டால் அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். நான் உன் மேலே உண்மையான பாசத்தோடு தானே பழகிறேன், உண்மையான அன்போடு தானே பழகிறேன், நீ எப்படி என்னை இப்படி ட்ராப் பண்ணலாம், எப்படி மேலே எப்படி பழி போடலாம், இப்படி ஒரு பொய்யை சொல்ல உனக்கு மனசு வருது அப்படின்ற மாதிரி உங்கள் பேச்சு வந்து நீடிச்சுனே போகும் அப்படின்னு சொல்லலாம். கம்மா தான் இருக்குமே தவிர ஃபுல் ஸ்டாப் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கெட்ட விஷயம் இல்லைங்க. தப்பு சொன்னால் வந்து ரியாக்ட் பண்ணுறது நார்மலான விஷயம் தானே. நம்மளை பற்றி தப்பு சொல்லி நம்ம ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கோம் அப்படின்னா தான் கெட்ட விஷயம், நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. சரி, ஓகே. இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் வரும், உஷ்ணம் சார்ந்த நோய்கள். நான் முதலே சொன்னேன், நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது. நிறைய விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், இந்த மூலம், பௌத்திரம், இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய், ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா. நிறைய விருச்சிகத்துக்கு அவங்க ஆகிற கோவத்துக்கும் டென்ஷனுக்கும் இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணில் இருக்க சின்ன குட்டி பிளட் வெசல்ஸ் வந்து ரப்சர் ஆகிடும். பிபி அதிகமாகவும் பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகி கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஹெமரேஜ், இந்த மாதிரி நிறைய விருச்சிகத்தை நான் பார்த்துருக்கேன். அதுக்காக தான் வந்திருப்பாங்க, அதுக்கு தான் நாங்கள் பரிகாரமே சொல்லியிருப்போம். இந்த மாதிரியும் நாங்கள் பார்த்துருக்கோம். சரி, இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா வடக்கு ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப வந்து லக்கி கலர் என்ன அப்படின்னா ரெட்டு, லைட் ஆரஞ்சு, சன்செட் எல்லோ, சன்ரைஸ் எல்லோ, அந்த சன்ரைஸ் கலர்ஸ் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. ஒத்த வார்த்தையில் விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னா எப்பயுமே மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்க, பிறருக்கு பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண்கள் பிறருக்கு பாதுகாவலர்கள் போது என்ன சொல்லலாம், நம்ம குழந்தைக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருப்பாங்க, குழந்தைக்கு ஒரு நல்ல ஐடியல் மதராக இருப்பாங்க, என் குழந்தைக்கு எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. புரியுதுங்களா. என் வாழ்க்கையில் கிடைக்கல, என் வாழ்க்கையில் நான் நிறைய ஆசைப்பட்டேன், எதுவுமே கிடைக்கல, என் குழந்தைக்கு எல்லாமே கிடைக்கணும், என் குழந்தைக்காக நான் முன்னாடி நிற்பேன். குழந்தைங்க என்ன தப்பு செய்யுதுனாலும் அந்த தப்பை மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்த மாட்டாங்க, தனியாக கூப்பிட்டு இது செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாங்க. அதுக்காக பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுற அம்மாவும் இருக்க மாட்டாங்க. சமுதாயத்துக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. புரியுதுங்களா. ஸோ ஸ்கார்பியன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு நல்ல பாதுகாவலராக இருப்பாங்க, தன்னை சார்ந்தவர்களுக்கு ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நாத்தனார்னால பிரச்சனை இருக்குது, கணவரே நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லைங்களா. அப்படி இருக்குது. எனக்கும் என் கணவர் பிரச்சனைங்க, என் நாத்தனார் பிரச்சனை, என் மாமியார் பிரச்சனை, எங்களுக்கு பூர்வீக சொத்து எங்கள் மாமனாருக்கு நிறைய இருக்குது, அது வர்றதில் பிரச்சனை, இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தான் பார்க்கணும். சுய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் அவரில் வந்து பாருங்கள் சனி இருக்காரு அப்படின்னா உங்கள் கணவர் சார்ந்த சொத்து பத்து பிரச்சனை, உங்கள் பூர்வீக சொத்துல பிரச்சனை தான் வரும். புரியுதுங்களா. அதே மாதிரி கலத்திர ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் குரு பார்க்கல, செவ்வாய் அவரை பார்வையிடுறார், செவ்வாயினோட 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை ஏதோ ஒன்று சனி மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கணவனால பிரச்சனை அப்படின்றது வரதான் செய்யும். புரியுதுங்களா. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும், அதை பொறுத்து தான் பரிகாரம் அப்படின்றது சொல்லணும். அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து, ராகு கேது சனி இருக்காங்க, பிள்ளைங்க அடங்குமா அடங்காதான், பிள்ளைங்களால பிரச்சனை எப்படி ஓவர்டேக் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயம் சொல்லணும். சரி, அதுக்கும் மேலே நான் வந்து விருச்சிகம்ங்க. ஜென்ரலாக எனக்கு ஏதாவது கடவுளை வழிபாடு பண்ணால் நல்லது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும். அப்படின்னா அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிட்டு தான் சொல்லணும். இன் ஜென்ரல் சொல்லணும் அப்படின்னா விருச்சிகம் அப்படின்னாலே முருகப்பெருமான் காலை பிடிச்சிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் சரி, முருகன் வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கும் மேலே ரொம்ப இன்டெப்த்தாக ப்ரெசைஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா சுய ஜாதகம் பார்க்கணும். முருக வழிபாடு அப்படின்றது நம்ம செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா தினம்தோறும் ஏதாவது ஒரு கவசம், சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், அப்படி ஏதாவது ஒரு பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னமே நான் சொன்னேன், நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது. அந்த நோயிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடும். ஏமாற்றம் அடையாத விருச்சிகமே கிடையாது. அந்த ஏமாற்றத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆல்ரெடி எங்களுக்கு தூக்கலாக தாங்க இருக்குது, இன்னும் கொஞ்சம் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.